அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பச்சரிசி மாவு வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோங்க. ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டைங்க. வாங்க என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அரிசி மாவுங்க. அரிசி மாவு எடுத்திருக்கேன். அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்குங்க. நான் இது 1/4 கிலோ கப்புங்க. இது நான் 2 கப்பு எடுத்து வச்சிருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்ச அரிசி மாவு, ரேஷன் அரிசி மாவுங்க. 2 கப்பு எடுத்துருக்கேங்க. அடுத்தது 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இன்னும் காய்ச்சல இதில் தான் வேவிக்க போகிறோம். உப்பு, தேங்காய் பால் 1/2 மூடி எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் 3, இனிப்புக்கு சர்க்கரைங்க. இனிப்பு அவங்க ருசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இதை பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க. பிசைஞ்சிட்டோங்க, உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். கொஞ்சமாக இப்படி உருண்டையாகவே ஒரே இதாக இல்லாத இப்படியும் கூட போட்டுக்கலாங்க. இது நல்லாயிருக்கும். இந்த ஷேப்லேயும் போட்டுக்கலாம். எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க. உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. 2 ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. பால் காயிட்டும் பார்க்கலாம். பால் நல்லா பொங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் இனிப்பு போட்டு கிளறி விட முடியாது. அதுக்காக சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு கலந்தாச்சுங்க. அடுத்தது ஏலக்காய் 3, கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 2 உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சி அதில் சேர்த்திட்டா கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும். அதுக்காக உருண்டைகளை ஒன்றா சேர்த்திட்டு பார்க்கலாங்க. சேர்த்திட்டோங்க. ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். வெந்தது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா இப்போ நம்ம போடும் போது வெள்ளை விளையோர்னு இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு சாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போவே கலர் மாறிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மைகோதி வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நல்லா வேகட்டும், பார்க்கலாங்க. சரிச்சுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 உருண்டைகளை கரைச்சி அதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக இதை சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா திக்னஸ் தெரியுது. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. சும்மா ஒரு கொதி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் இல்லைன்னா எடுத்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கு. இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா சூடா இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. இது கேரளா டிஷ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியலைங்க. பாலோட ஒரு உருண்டை. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. இது ரேஷன் கடையில போடுற பச்சரிசிங்க. பச்சரிசியை அரைச்சு நான் வச்சுக்குவேன். வச்சுட்டு இப்படி ஏதோ ஒன்று குழந்தைங்க கேட்கும்போது ஏதோ ஒன்று செஞ்சு தருவேங்க. ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.